Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே குடிநீர் டேங்கை உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்ட நபரால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வேடசந்தூர் அருகே வடமதுரை ஊராட்சியில் உள்ள மூக்கரை பிள்ளையார் கோவில் பகுதியில் ஊராட்சி சார்பில் சின்டெக்ஸ் டேங்க் அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் குடிநீர் டேங்க் எனது வீட்டின் முன்பு இருக்கக்கூடாது என கூறி டேங்கை உடைத்தும் டேங்கினுள் ஏறி நின்றும் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள விடியா காவல்துறை உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அங்கன்வாடி கட்டிடத்தை சீரமைத்து தர வேண்டுமென பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காரைக்குடி அருகே சாக்கோட்டை பகுதியில் உள்ள அங்கன்வாடி மைய கட்டிடம் மிகவும் சேதமடைந்தும் சுவர்களில் விரிசல் விழுந்தும் காணப்படுகிறது. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் அங்கன்வாடி கட்டிடம் இருப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அங்கன்வாடி மையத்திற்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் சமூக விரோதிகள் மது அருந்துவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இந்த அங்கன்வாடி மைய கட்டிடத்தை விடியா திமுக அரசு சீரமைத்து தர வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் சாலையோரத்தில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் அப்பகுதியில் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஜெயங்கொண்டம் அருகே பெரியவளையம் வனத்துறைக்கு சொந்தமான முந்திரித்தோப்பு பகுதியில் சாலையோரங்களில் சமூக விரோதிகள் தொடர்ந்து மருத்துவ கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகளை கொட்டுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இது குறித்து விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் பேருந்து நிலையத்துக்கு அருகே தேங்கியுள்ள கழிவு நீரால் பயணிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு சாக்கடை கழிவுநீர் நிரம்பி வழிந்ததால் ரயில்வே நிலையம் செல்லும் வழியில் அமைந்துள்ள தனியார் பேக்கரி கடையின் வெளிப்பகுதியில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதாக கூறப்படுகிறது. விடியா ஆட்சியில் முறையாக கால்வாயை தூர்வாராததால் கழிவுநீர் நிரம்பி வழிவதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நகராட்சிக்கு உட்பட்ட பழைய பஸ் ஸ்டாண்டில் பேக்கரிக்கு பக்கத்துல ரொம்ப ட்ரைனேஜ் அடைச்சு போயிருப்பதால் இது நகராட்சி இது நல்லபடியாக எடுத்து இந்த சாக்கடை சீரமைப்புமாறு இங்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். வெளியூர் செல்ல வேண்டிய பொதுமக்களுக்கு போதிய பேருந்துகள் இல்லாததால் பாதிப்படைந்த மக்கள் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். சிறப்பு பேருந்துகள் திருத்தணியிலிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் சென்று விடுவதால் கிராமப்புறங்களுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் இல்லாமல் பொதுமக்கள் பாதிப்படைகின்றனர். விடிய அரசின் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெற்ற மாட்டு சந்தையால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலூரில் உள்ள சந்தை பகுதியில் சனிக்கிழமை மாட்டு சந்தையும் திங்கட்கிழமை ஆட்டு சந்தையும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த மாட்டு சந்தையால் இப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த சந்தைக்கு வரும் வியாபாரிகள் ரோட்டிலேயே நின்று மாடுகளை விற்பனை செய்வதாகவும் இதனால் பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கடும் அவதியடைந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். Taste the Daily.